ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருப்போம்னு பார்த்துருப்பீங்க. ட்ரையம்ஃப் ஷோரூம் தான் வந்திருக்கோம். இப்போ வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு வந்திருக்கோம். வந்து ஸ்பீட் 400 இப்போ தான் ஸ்டாக்லாம் வந்து இறங்கியிருக்கு இந்த வண்டியில். சரி, டெஸ்ட் ட்ரைவ் கேட்டிருந்தா தரேன்னாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, ஒரு 5 மினிட்ஸ் வந்து தரேன் அப்படின்னாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்து ஒரு டீட்டெயில் ரிவ்யூ, ரைட் ரிவ்யூ சேர்த்து நான் போடுறேன் கைஸ், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக நீங்களும் நம்ம ஃபேமிலி கூட வந்துடுவீங்க. நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். அது ஏதாவது ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் போய்ட்டு நம்ம ஸ்லீப்பிங் சோலுங்கிற சேனல் நேமே இன்ஸ்டாலே நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணாலுமே நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வரும். அதையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அது ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் உங்களுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே கைஸ், நான் வண்டி வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த லோட்லாம் வந்திருக்கனால கொஞ்சம் அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, வந்து இந்த ரெடி பண்ணி தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த வரைக்கும் கொஞ்சம் உட்காந்துருக்கேன் உள்ள. உங்களுக்கு இன்ஸ்டா ஐடி காமிக்க தான் ஃபோன் எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள். இது பாருங்கள், எஸ்சிஎல்னு போட்டோன்னே எனக்கு வந்துருச்சு. நீங்கள் ஃபுல்லாக போட்டாலே வந்துடும் உங்களுக்கு. ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ட்ரையம்ஃப் ப்ளஸ் ஸ்பீட் 400 தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா, ஓவரால் வெயிட் வந்து உங்களுக்கு 176 வருது. வெயிட் மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வெயிட் மாதிரியே தெரில, ஏரியெல்லாம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வெயிட் தெரியாது. அப்புறம் பவர் பார்த்திங்கன்னா 40 bhp பவர் வருது, 37 Nm டார்க் வருது. இந்த 37 bhp பவர் வந்து இனிஷியலாக 2000 RPMலேயே உங்களுக்கு வெளியே வரும் அப்படின்ட்டுருக்காங்க. இது 400cc செக்மெண்ட்டு. என்ன செக்மெண்ட்னா டியூக் 390, டாமினார், இந்த வண்டி இது மூணுமே ஒரே செக்மெண்ட் தான். அந்த 400cc ஃபஸ்ட்டு நான் இந்த வண்டி தான் இப்போ நான் ஓட்டி பார்க்க போகிறேன். டியூக் 390 இது வரைக்கும் ஓட்டினதில்லை, டாமினாரும் ஓட்டினதில்லை. இப்போ நான் ட்ரையம்ஃப் தான் ஓட்ட போகிறேன். லுக்கு கொஞ்சம் ரெட்ரோ பைக் தான். இந்த வண்டியோட லுக்கு எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ஹோண்டா CB350 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரினா அது மாதிரி இல்லாட்டியுமே உங்களுக்கு இந்த டிஸ்பிளேலாம் பார்த்தா கூட எனக்கு அப்படி தான் தெரியுது. இந்த டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே இந்த வண்டி சூப்பராக இருந்திருக்கும். இந்த ரெட் லுக்கில் இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்பிளே மாற்றிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். வேறு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயுமே எல்இடி தான். ஃப்ரண்ட்டில் எல்இடி எல்லாம் ஃபுல்லாகவே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. பேக்லேயுமே டைல் லைட்டு, இண்டிகேட்டர் ரெண்டுமே எல்இடி தான். இந்த டிஸ்பிளேயில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைட் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு காமிக்குது. ஓடோமீட்ரு எவ்வளோ ஓடி இருக்குன்னு 2 km தான் ஓடி இருக்குது. ட்ரிப் 1, ட்ரிப் 2, அப்புறம் ஆவரேஜாக ஒரு 100 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்ரு பிடிக்குது அப்படின்னு காமிக்குது. அப்புறம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகும், அப்புறம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா. இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா 3 டேஸில், இப்போ தஞ்சாவூரில் ஓப்பன் பண்ணியிருக்கனால இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 கேஷ்பேக் ஆஃபர் இருக்கா. அப்புறம் 3 டேஸில் டெலிவரியும் ஆயிரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது சவுண்டு எல்லாமே ஓரளவு டீசெண்டாக இருக்குது, ப்ரைஸும் கம்மி. இந்தமாரி ஒரு கிளாசிக்கான ஒரு பைக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ஓகேவாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. இன்ஜினுமே செம்மையாக இருக்குது, பவரு நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். அப்புறம் 6 கியர் கொடுத்துருக்காங்க. 6 கியர் ப்ளஸ் உங்களுக்கு குயிக் ஷிஃப்டரோட தான் வருது. குயிக் ஷிஃப்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, இந்த 2 எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 ஃபீச்சர்ஸ் சொன்னாங்க. அது எனக்கு சரியாக என்னன்னு தெரில. கீழே ஏதோ இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கீ டூப்ளிகேட்லாம் இந்த இது வண்டிக்கு போட முடியாதான். இந்த ஒரிஜினல் கீ இருந்தால் மட்டும் தான் அந்த வண்டியை ஆன் பண்ண முடியுமா. 2 டயருமே MRF தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஆனால் இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டுக்கு வந்து மெர்ச்சிலின் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து MRF தான் கொடுத்துருக்காங்க. MRF அப்போலோ 2 டயருமே வருது. ப்ளூ கலருக்கு MRF, அப்புறம் ரெட் கலருக்கு அந்த கலர்னு நினைக்கிறேன், அப்போலோன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு வேரியண்ட், இந்த மாடலில் ஒரு வேரியண்ட் இருக்குது, அப்புறம் 3 கலர் இருக்குது. இந்த ப்ளூ ஒன்று, ரெட்டு இருக்கும், அப்புறம் பிளாக்கு. இந்த வண்டியில் டேங்க்கு பார்த்தீங்கன்னா 13 லிட்ரு, சேம் டியூக்கில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டேங்க் 13 லிட்ரு. மைலேஜ் உங்களுக்கு ஒரு 30 தரும். அரௌண்ட் ஆவரேஜாக நீங்கள் நல்லா ஓட்டினாலே ஒரு 30 வரும். அப்புறம் வண்டியோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு உங்களுக்கு அன்லாகில் வந்துடுது. அப்புறம் RPM, கீர் இண்டிகேட்ரு, அப்புறம் இந்த என்ன மோடில் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர், சைட் ஸ்டாண்டு இருக்குது, அப்புறம் டைமு, அப்புறம் பெட்ரோல் பாயிண்ட்டு எல்லாமே டிஜிட்டலில் காமிக்குது. கைஸ் இப்போ இந்த வண்டி நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். இந்த வண்டி இன்ஜின்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கைஸ் ஓட்டுறதுக்கு. யூ10 தானே ப்ரோ? 90 அபோவ் இது பண்ணுறீங்க. அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிங்கன்னா கூட ஓகே ப்ரோ. ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே 390 நான் ஓட்டினதில்ல, போயிருக்கேன். ஆனால் எப்படி அந்த வண்டி எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இருக்குது. ஆனால் அந்த வண்டி கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் இனிஷியலில், இந்த வண்டி கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. பவரு, பிரேக்கிங்கு, கண்ட்ரோல் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ரெட்ரோ வண்டியிலே ஒரு ஹையர் சிசி வண்டினா இந்த வண்டி தான்.
ஏன்னா இப்போ இருக்கிற வண்டி எல்லாமே 350 அது மாதிரி தான் இருக்குது. ஒரு 400 cc இருந்தாலுமே 400 cc கொடுத்துருந்தாலுமே இதில் டார்க் பவர் அதிகமாக கொடுத்துருக்குது இந்த வண்டியில் தான். பிரேக்கிங் இப்போ டக்குன்னு சடனாக பிரேக்கிங் கூட ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு அது. டாப் ஸ்பீட்லாம் இப்போ நமக்கு இப்போ பார்க்குற நிலமையில இல்லை, நான் போட முடிஞ்சால் போடுறேன். ஆனால் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு இந்த வண்டி. க்ரூசிங் இப்போ க்ரூசிங் பண்ணுறதுனா 120 130 அப்படின்னு சொன்னாங்க ஹைவேல. ஆனால் டாப் ஸ்பீட் வந்து 160க்கு மேலே போகும் அப்படின்ட்டு இருக்காங்க, ஷோரூமில் தான் சொன்னாங்க. இப்போ நான் 4th கீரில் தான் போயிட்டுருக்கேன். 4th கீரில் லோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு கேட்கும், நல்லா இருக்குதான் பாருங்கள் உங்களுக்கு. இந்த குயிக் ஷிஃப்டர் தாங்க. குயிக் ஷிஃப்டரும் போட்டு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்குது, ஆனால் உழுவுது. குயிக் ஷிஃப்டர் இருக்குது இந்த வண்டியில். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான். இப்போ இன்ஷியலாக இப்போ நம்ம பவரை வெளியே காட்டும் போது இந்த வீலிங் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே நல்ல விஷயந்தான். கொஞ்சம் ஹேண்டில் பாருமே கொஞ்சம் ஒய்டாக இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு. நான் இப்போ அந்த வண்டி நான் சொன்னல, அந்த வண்டி CB 350 மாரி இருக்குன்ட்டு. CB 350 கம்பேர் பண்ணும்போது இது வந்து அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ நான் இது ஓட்டும் போது தான் தெரியுது, இது நல்லா ஒய்டாக இருக்குது ஹேண்டில் பார். அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. சீட்டிங்லாம் செம்ம குஷனிங்காக இருக்குது, நல்லா கம்ஃபர்ட்டாகவுமே இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த வண்டியில். சவுண்டுமே நல்லா இருக்குது. இன்ஷியலாக நான் ஆன் பண்ணி பார்த்தேன், சவுண்டு அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு.